சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பட்டேலின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நாள் தேசிய ஒற்றுமை தினம் அல்லது ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ் என்றும் அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 31ஆம் தேதி இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு நாட்டின் முதல் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாள் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பட்டேலின் உருவச்சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா ஆகியோரும் சர்தார் பட்டேலின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கெவாடியாவில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் குடும்பத்தினரை பிரதமர் நரேந்திர மோடி இன்று சந்தித்து பேசினார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், பட்டேல் குடும்பத்தினருடன் உரையாடியதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் நாட்டிற்கு சர்தார் பட்டேல் ஆற்றிய மகத்தான பங்களிப்பை நினைவு கூர்ந்ததாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் இதுவரை 10,000 விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் சில விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகள் 100 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாகவும் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற 2 நாள் விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்பு சமகம் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், 1100 விவசாயிகள் இப்போது கோடீஸ்வரர்களாகிவிட்டதாக தெரிவித்தார். 52 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் இந்த முயற்சியின் மூலம் 2 கோடி விவசாயிகளை அடைய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் அவர் கூறினார். 12வது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் சென்றடைந்தார். சுபாங் விமானப்படை தளத்தில் ராஜ்நாத் சிங்கை மலேசியாவிற்கான இந்திய தூதர் PN ரெட்டி வரவேற்றார். இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு அமைச்சர் 15 ஆண்டுகால சிந்தனை மற்றும் முன்னோக்கி செல்லும் பாதையை வரைதல் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார். இதற்கிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையை மேம்படுத்தவும் 2வது ஆசியான் இந்தியா பாதுகாப்பு அமைச்சர்களின் முறைசாரா கூட்டத்திலும் அவர் பங்கேற்க உள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு ரயில் நிலையங்களில் 76 பயணியர் காத்திருப்பு பகுதிகளை மேம்படுத்தும் திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ரயில் நிலையத்தில் பயணியர் காத்திருப்பு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு பணிகள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுவதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து நாடு முழுவதிலும் நவீன வடிவமைப்புடன் அந்தந்த பகுதிகளில் உள்ள சூழலுக்கு ஏற்ப புதிய காத்திருப்பு பகுதிகளை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த மேம்பாட்டு பணிகள் அனைத்தும் அடுத்த ஆண்டு பண்டிகை காலத்திற்கு முன்னதாக முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவுறுத்தியுள்ளார். தீபாவளி மற்றும் சத் பண்டிகையின் போது புதுதில்லி ரயில் நிலையத்தில் பயணியரின் கடும் கூட்ட நெரிசலை சமாளிக்க இந்த மேம்படுத்தப்பட்ட காத்திருப்பு பகுதிகள் பெரும் உதவிகரமாக இருந்தது என்றும் இந்த காத்திருப்பு பகுதிகள் 4 மாதங்களுக்குள் கட்டி முடிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பயணியரின் நலன்களை கருத்தில் கொண்டு புதுதில்லி ரயில் நிலையத்தில் நிரந்தர காத்திருப்பு பகுதி வடிவமைக்கப்பட்டு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன் மூலம் குறிப்பிட்ட நேரத்தில் 7000 பயணிகளை கையாள முடியும் என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இந்த காத்திருப்பு பகுதிகள் 3 பிரிவுகளாக அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இதில் 150 கழிப்பறைகள், பயணச்சீட்டு கவுண்டர்கள், இலவச குடிநீர் வசதிகள், பயணச்சீட்டு வழங்கும் எந்திரங்கள் போன்ற வசதிகள் இடம்பெறும். பயணியர் காத்திருப்பு பகுதிகளை அமைப்பதற்காக தெரிவு செய்யப்பட்ட 76 ரயில் நிலையங்களில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம், கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் எர்ணாகுளம் ரயில் நிலையம் ஆகியவை அடங்கும். பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கணக்கீட்டு சிந்தனை குறித்த பாடத்திட்டத்தை உருவாக்க சென்னை IIT பேராசிரியர் தலைமையில் நிபுணர் குழுவை மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSE அமைத்துள்ளது. 2026-27 கல்வியாண்டு முதல் இந்த பாடப்பிரிவை 3ஆம் வகுப்பு முதல் அனைத்து பள்ளிகளிலும் அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பான பாடத்திட்டத்தை உருவாக்க CBSE, கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள், நவோதயா வித்யாலயா பள்ளிகள், தேசிய கல்வி ஆய்வு மற்றும் பயிற்சி கவுன்சிலான NCERT ஆகியவற்றின் நிபுணர்களுடன் சென்னை IIT-யின் தரவு அறிவியல் மற்றும் AI பேராசிரியர் கார்த்திக் ராமன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை செயலர் சஞ்சய் குமார் தெரிவித்துள்ளார். சிந்தனை, கற்கும், பயிற்றுவிக்கும் திறனை மேம்படுத்த AI கணக்கீட்டு சிந்தனை உதவும் என்றும் இது மக்களின் நலனுக்காக AI பயன்பாட்டை விரிவாக்கம் செய்யவும் உதவும் என்றும் சஞ்சய் குமார் கூறினார்.